ஹரே ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 131. இந்த பகுதியில் 138வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 15வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 15. லோகாத்யக்ஷ சுராத்யக்ஷோ தர்மாத்யக்ஷஸ்கிருதா கிருதக சதுராத்மா சதுர்வியோக சதுர்தம்ஷ சதுர்புஜக. நாமம் 138. ஓம் கிருதா கிருதாய நமக. அனைத்திற்கும் காரணமும் விளைவும் கொண்டவர். இந்த உலக பலன்களையும் நித்தியமான பலன்களையும் வழங்குபவர். அதாவது இவ்வுலகம் அவ்வுலகம் இரண்டிற்கான பலன்களையும் அருள்பவர். நிரந்தரமான வடிவத்தையும் நிலையற்ற வடிவங்களையும் கொண்டவர் என்று இதற்கு பொருள். இதை ஒரு கதையிலிருந்து பார்க்கலாம். கோவிந்தசாமி என்று ஒருவர் திருப்பதியில் வாழ்ந்து வந்தார். அவருக்கு பெரிய மன்னராகி ராஜபோகங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஒருமுறை கிருஷ்ணலீலை சொற்பொழிவு ஒன்றுக்கு அவர் சென்றிருந்தார். அங்கே சொற்பொழிவாளர் 5 லட்சம் கோபிகைகளோடு கண்ணன் நடனமாடிய ராசலீலையை பற்றி அழகாக வர்ணித்து கொண்டிருந்தார். ஆனால் அதை மேலோட்டமாக கேட்ட கோவிந்தசாமி அது ஏதோ காமக்கேளிக்கை என்று கருதினார். இயல்பாகவே உலகியல் இன்பங்களை நோக்கி செல்லக்கூடியதான அவரது மனம் அந்த ராசலீலை என்னும் கேளிக்கையை காண வேண்டும் என்று ஏங்கியது. அந்த ஏக்கம் தவிப்பாகவே மாறியது. அதனால் அந்த ஊரில் இருந்த ஒரு ஞானியை சந்தித்து தனது ஏக்கத்தை பற்றி தெரிவித்தார் கோவிந்தசாமி. அதற்கு அந்த ஞானி சொன்னார், ராசலீலை என்பது நீ நினைப்பது போல உடல் ரீதியிலான காமம் அல்ல. வைகுண்டத்தை அடைந்த ஜீவாத்மாக்கள் அங்கே பரமாத்மாவோடு உறவாடுவதைத்தான் இந்த ராசலீலை மூலமாக கண்ணபிரான் உருவகப்படுத்தி நமக்கு காட்டியுள்ளான். ராசலீலை என்பது ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையே உள்ள பரிமாற்றம். எனவே அதை காமக்கேளிக்கையாக எண்ணுவதை விட்டு நீ பரமாத்மாவை அடையும் நோக்கில் அவரது திருவடிகளில் சரணாகதி செய் என்று சொன்னார் அந்த ஞானி. ஆனாலும் கோவிந்தசாமிக்கு அதெல்லாம் புரியவில்லை. அவன் மனமும் தளரவில்லை. அது காமக்கேளிக்கையாக இருந்தாலும் சரி, அல்லது ஞானி சொல்வது போல் ஜீவாத்மா பரமாத்மா இடையிலான பரிமாற்றமாக இருந்தாலும் சரி, அந்த ராசலீலையை கண்டே தீர வேண்டும் என்ற நோக்கில் கடும் தவம் புரிந்தார். அதனால் அவர் முன் தோன்றிய கண்ணன், குழந்தாய் கோவிந்தசாமி, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். இறைவன் நம் முன் தோன்றினால் என்ன கேட்போம்? அவரிடம் முக்தியை தவிர வேறு எதையும் கேட்கக்கூடாது என்று பெரியோர்கள் கூற கேட்டிருந்தார் கோவிந்தசாமி. அதனால் டக்கென்று எனக்கு மோட்சம் வேண்டும் என்று கேட்டார். ஓ, அப்படியா? சரி, அப்படியானால் ராசலீலையை காண்பதில் உனக்கு விருப்பம் இல்லையா என்று கேட்டான் கண்ணன். குறும்புக்கார கண்ணன் தானே. அதற்கு கோவிந்தசாமி, அதிலும் ஆசைதான். ஆனால் முக்தியடைய வேண்டும் என்ற ஆசையும் உன்னை தரிசித்தவுடன் வந்துவிட்டதே என்று சொன்னார் கோவிந்தசாமி. கண்ணன் புன்னகைத்தபடியே, முதலில் ராசலீலையை முழுவதுமாக உனக்கு நான் காட்டுகிறேன். அதை நீ கண்டு கழித்த பின் உனக்கு முக்தியும் அளிக்கிறேன் என்று சொன்ன கண்ணன் பிருந்தாவனத்தில் நடந்த ராச கிரீடையை அப்படியே மீண்டும் ஒரு முறை கோவிந்தசாமிக்காக நடத்தி காட்டினான். அதை பார்த்தவுடன் அந்த கோவிந்தசாமி கேட்டார், இப்போது நான் முக்தி பெறலாமா என்று. அதற்கு கண்ணன் சொன்னான், உன்னுடைய மனத்தில் இன்னும் உலகியல் ஆசைகள் நிறைய உள்ளன. அதனால் நீ அடுத்த பிறவியில் மன்னர் குலத்தில் பிறந்து சுகபோகங்களை எல்லாம் அனுபவித்துவிட்டு என்னுடைய திருவடிகளை வந்தடைவாய் என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டான். ஆம், அவனுக்கு ராஜபோகங்களை அனுபவிக்க வேண்டும், மன்னராக வேண்டும் என்ற ஆசை இருந்ததுதானே. இதை திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழியில் 5ஆம் பத்தில் 8ஆம் திருமொழியில்
5வது பாசுரத்தில் பாடியிருக்கிறார். மாக மாநிலம் முழுதும் வந்திறைஞ்சும் மலரடி கண்ட மாமரையாளன் தோகை மாமையில் அன்னவர் இன்பம் தூற்றில் ஆமையில் அத்த இங்கு ஒளித்து போகம் நீ எய்தி பின்னும் நம்மிடைக்கே போதுவாய் என்ற பொன்னருள் எனக்கும் ஆக வேண்டுமென்று அடியினை அடைந்தோம் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே என்று பாடியுள்ளார். அதாவது, அழகிய பூஞ்சோலைகள் நிறைந்த திருவரங்கத்துக்குள் எழுந்தருளி இருக்கும் பெருமானே, வைகுண்டத்தில் உள்ளவர்கள் மட்டுமல்லாமல் 7 உலகங்களில் உள்ளவர்களும் பணியும் உன் திருப்பாத கமலங்களை கண்ட கோவிந்தசாமி என்கிற வைதிகனிடம், அப்பனே, நீ மயில் தொகை போன்ற சிறந்த கூந்தலை உடைய மாதரிடம் சுகம் அனுபவிக்காததால் சில காலம் இந்த உலகில் வாழ்ந்து போகம் அனுபவித்த பின் நம்மிடம் வந்து சேரலாம் என்று அருளிய உன்னுடைய கருணையை என் பாலும் வைக்க வேண்டும் என்று உன் திருவடியை சரணடைந்தேன் என்று கூறுகிறார். அதே போலவே கோவிந்தசாமியும் மன்னனாய் வாழ்ந்து உலகியல் ஆசைகளை நிறைவேற்றி கொண்டு அதன் பின் முக்தியும் அடைந்தார். இப்படி தன்னுடைய அடியார்களுக்கு இகப்பர சுகங்கள் 2ஐயும் வழங்குபவர் திருமால். கிருத என்பது இம்மைக்கான பலன்கள், அக்ருத என்பது மறுமைக்கான பலன்கள். இந்த 2ஐயும் குறிப்பதால், அதாவது இம்மை மறுமை இந்த 2ஐயும் குறிப்பதால், அதாவது கிருத அக்ருத 2ஐயும் வழங்குவதால் கிருதா கிருத என்று அழைக்கப்படுகிறார் எம்பெருமான். இந்த 138வது திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் பக்தர்களுக்கு இம்மை மறுமை 2க்குமான பலன்களையும் குறைவின்றி திருமால் தந்தருள்வார். ஓம் சதுராத்மனே நமக. இந்த 139வது திருநாமத்தை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். எம்பெருமான் கருடனின் கோரிக்கைகளை நிறைவேற்றினார். அது எப்படி என்று பார்க்கலாம் அடுத்த பகுதியில். ஹரி ஓம்.